ஹாய், வெல்கம் டு டேன் திங்ஸ். என்னடா டேன் திங்ஸ்னு பேர் வச்சுட்டு டேன் வாங்காதீங்கன்னு வீடியோ போறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம். ஏன் அப்படின்னா, இது தெரியாமல் நிறைய பேர் டேன் வாங்கிட்டு கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் டேன் வாங்க, நம்மளால வாங்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டேன் வாங்காதீங்க. எதனால அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டேன் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கூட எப்பயுமே, சரிங்களா? மினிமம் ஒரு 35 to ஸ்டார்டிங் ப்ரைஸே ஒரு 35 தான் வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரைஸில் தான் ஸ்டார்ட் ஆகும் டாக். டாக் மட்டும் காசு கிடையாது, உங்களுக்கு எல்லாமே காசு தான். ஃபுட்டு, மெடிசனு, மெயின்டெனன்ஸு எல்லாமே காஸ்ட்லி தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் மீடியம் சைஸ் டாக், லேபரடாரோ ஜெர்மன் ஷெப்பர்டோ டாபர்மேனோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், டேப்லெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டபுள் த சைஸ் இருக்கு நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு 15 kg ஃபுட்டு வாங்குறீங்க, அது வந்து அந்த டாகுக்கு வந்து நியர்லி 1.5 months வரும் அப்படின்னா, இவனுக்கு வந்து ஒரு 15 days தான் வரும் உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து காஸ்ட்லி தான் இதை பொறுத்த வரைக்கும். இதுதான் உங்களுக்கு பெரிய மைனஸ். இல்லை வாங்குறது ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது சைஸு பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து பெருசு தான். அப்புறம் என்னடா இதில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள அகாமடேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணும், சரிங்களா? ஒரு மினிமம் ஒரு 10x10 ஸ்பேஸாவது இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நீட்ஸ் எக்ஸசைஸ், மூவ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அது போக இன்கேஸ் பப்பி உங்களுக்கு சின்னதாக இருக்கும், ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்றப்ப நீங்கள் அவங்கள மூவ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கார் உள்ளதில் ஒரு கார் கண்டிப்பாக வேணும். ஆட்டோ ஓகே தான், பட் ஆனால் சம்டைம்ஸ் வெயில் டைமில் நீங்கள் கூட்டி போனீங்கன்னா ஈஸ்ட் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதனால ஒரு கார் வேணும். தேர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் தேவை, சரிங்களா? ஒரு பப்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பப்பி மீன்ஸ் ஒரு 60 days, 60 daysலேருந்தே நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கணும். மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 2 கிலோமீட்டராவது வந்து வாக்கிங் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க ஜாயின்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அதுக்குன்னு தனியாக போய் ட்ரீட்மெண்ட்டு, சப்ளிமெண்ட்ஸு எல்லாம் கொடுக்கணும். அவங்க வந்து சைஸுமே அவங்க பெருசு. நீங்கள் அவங்கள டயர் பண்ணால் தான் உங்களை அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்லை அப்படின்னா உங்ககிட்ட பிளேஃபுல்லாக இருக்கிறது, அந்த மாதிரி சேட்டெல்லாம் நிறைய செய்வாங்க. அதனால கண்டிப்பான முறையில் டேனுக்கு வந்து எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். இல்லாட்டினா பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்குது, நீங்கள் அவங்கள ஃப்ரீயாக விட்றீங்க அப்படின்னா அது ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பான முறையில் ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் வாக்கிங் கொடுக்கணும். கிரேட் டேனில் வர காமனான இஷ்யூ ப்ளோட் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஒருவேளை உங்கள் டாக் வந்து ப்ளோட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து உங்கள் வெட்டை போய் கன்சல்ட் பண்ணணும். இது வந்து 90% வந்து சர்ஜரியில் தான் போய் முடியும். சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுற டைமே 4 hours தான். அந்த 4 hours நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே முடிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் டாகை காப்பாற்றுற கஷ்டம். மேபி டாக் இறந்து கூட போகலாம் இதில். இது போக இந்த சர்ஜரி கொஞ்சம் காஸ்ட்லியான சர்ஜரி முடிச்சுட்டு மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் இருக்குது, அதுவுமே காஸ்ட்லி தான் இதில். அதனால உங்கள் டாகை சேஃபாக பார்த்துக்கணும். இது எப்படி வரும், இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான டேனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டேன் திங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.